முருகா, தவம் செய்து நின் பதம் உள்ளத்தில் தாங்கி தருக்கொழிந்து, தவம் செய்யும் நின் பதம் உள்ளத்தில் தாங்கி தரிக்கொழிந்து, பவம் செய்யும் பொல்லாவினை ஒழித்து ஏறும்படி அறியேன், பவம் செய்து பொல்லாவினை ஒழித்து ஏறும்படி ஏறியே, நவம் செய்யும் நின்னலில் மேனியை கண்டுள்ள நாமம் சொல்லி, நின் எழில் மேனியை கண்டுள் நாமம் சொல்லி, சிவம் செய்யும் நன்மருதாச்சலம் போற்றி தெளிந்தனனே, சிவம் செய்யும் நன்மருதாச்சலம் போற்றி தெரிந்தேனே, கந்தா போற்றி, முருகா போற்றி, கார்த்திகை செல்வா போற்றி, கந்தா போற்றி, முருகா போற்றி, கார்த்திகை செல்வா போற்றி, போற்றி போற்றி. அப்பனே முருகா, அப்பனே முருகா, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. அப்பனே முருகா, போற காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீதான் துணை இருக்கணும். இல்லையே கனி, அண்ணே. நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேண்ணே. கடற்கரை அண்ணன் ஆட்டோ வந்ததும் கிளம்பிடுவேண்ணே. சரியில்ல இல்லை, எல்லாம் இனிமே நல்லபடியா நடக்கும்னு நம்புவான். கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம அங்க போய் நிக்கணும். இல்ல ரெடியா? எல்லாம் ரெடி தான். கார் வந்துச்சு, போலாம். அண்ணே, என்ன? ஒரு மாதிரி படபடன்னு வருதுண்ணே. வெங்கடேஷ் ஏமாத்திட மாட்டாரே. உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோர்ட்ல சொல்லிடுவார்ல. எத்தா, அவன் கோர்ட்டுக்கு கரெக்டா வந்துட்டாலே போதும். அந்த வெங்கடேசன் கரெக்டா சாட்சி சொல்லிடுவான். இல்லை ரத்னா, ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கும்போது பொய் சொல்லுவான். ஆனா இப்ப அந்த வெங்கடேசன் உசுரை காப்பாத்தி இன்னைக்கு அவன் ஒரு நன்றி விசுவாசத்தோட இருக்கான். நிச்சயம் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி கரெக்டா சாட்சி சொல்லுவான்னு நம்புவான். அதே மாதிரி முத்துப்பாண்டி நிச்சயமா வெங்கடேஷனை நல்லபடியா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நம்ம கவலைப்பட வேண்டாம் மாமா. அப்போ எல்லாத்துக்கு மேல நம்ம அப்பா முருகன் இருக்கான். எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். வாங்க. ஆமா, எசக்கி அக்கா கோர்ட்டுக்கு வந்திருக்குமாக்கா? அது அவ நேரா கோர்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா. வந்துருவா. இல்லை கிளம்புவோமா? கிளம்பலாம். சரிண்ணே. ஏய், என்னாச்சுண்ணே? என்னடா ஆச்சு? இலே, ஆறு இங்க பின்ன போட்டு வச்சிருக்கா. அண்ணே, இல்ல போறப்ப தடுக்குது. சகுனம் சரியில்லையே. எப்போ? அவசரமா இருக்க. நீ வேற சகுன கீகன ஏதாச்சும் சொல்லிட்டு இப்பதான் நல்லபடியா சாமி கும்பிட்டு போதும். எல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. இல்ல இருல. ஏடி கனி, குடிக்க ஒரு சமயம் தண்ணி எடுத்துட்டு வாடி. எப்போ நேரம் இல்லப்பா, போவோங்க. கொண்டாடி. இந்தாண்ணே. இல்ல தண்ணி குள்ள முதல்ல. போவோம் வா. இரு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து போ. 10 நிமிஷம். ஜட்ஜ் அங்க வந்து உட்கார்ந்த அப்புறம் என்ன செய்ய சொல்லுத? அதெல்லாம் போற வழியில பாத்துக்கிடுவோம் வா. இல்லை கனி, அண்ணே. நீ கிளம்புறியா? சரிண்ணே. இதாரு போற நேரத்துல முத்துப்பாண்டி தான். இல்லை எல்லா ஏற்பாடும் ரெடியா? நீ சொன்ன மாதிரி கச்சிதமா நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம வெங்கடேஷ் கோர்ட்ல வந்து நிப்பான். போதுமா? சூப்பர்ல. நாங்களும் அங்க கோர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். நேரா கோர்ட்டுக்கு வந்துட்டு. சரி மச்சான். சரி கிளம்புவோம். அந்த வெங்கடேஷ் போட்டோ அனுப்பி வச்சனே, எல்லாருக்கும் வந்துருச்சா? எல்லாருக்கும் வந்துருச்சு சார். சார் ஏற்கனவே பார்த்த முகம் தான் சார். ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம் சார். அவங்க எப்படியாவது வெங்கடேஷை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேற வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் தடுத்தே ஆகணும். ஓகே சார். ஆமா, அந்த வெங்கடேஷ் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடவே கூடாது. யோசிக்காம அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் மேல நிறைய எஃப்ஐஆர் இருக்கு. அவனை தூக்குனா எந்த தப்பும் கிடையாது. ஓகே சார். ஓகே சார். யாரு வந்தாலும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்பணும். நீங்க எல்லாரும் மெயின் கேட்ல இருங்க. கம் ஆன். ஓகே சார். ஓகே சார். போங்க. வாயா.
ஏய் நிப்பாட்டு, ஹெல்மெட்டை கழட்டு. சரி சரி போ போ. சண்முகம், உள்ள வரப்பவே போலீஸ் செக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கே, என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன, எல்லாம் அந்த வைஜெயந்தியோட வேலையாக தான் இருக்கேன். வழக்கத்துக்கு மேலே செக்யூரிட்டி இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், பார்த்தாலே தெரியலையா? இல்ல அவனோட நோக்கம் என்னவா இருக்கும்? எப்போ என்ன நோக்கம்? வெங்கடேசனை உள்ள விடக்கூடாது, அப்படி விட்டாலும் ஜட்ஜு முன்னாடி நிற்க வைக்கக்கூடாது, அவன் வாக்குமூலம் கொடுக்கக்கூடாது, அதானே அவன் நோக்கம். முத்துப்பாண்டி மாமா இவங்க கண்ணெல்லாம் படாம எப்படின்னு வெங்கடேஷ உள்ள கொண்டு வர முடியும்? எல்லாத்துக்கும் சண்முகம் ஐடியா கொடுத்துருக்கான், நல்லபடியா நடக்கும்னு நம்புவோண்டி. அண்ணே, அறிவு எப்பண்ணே வருவாரு? இப்போ வந்துடுவாங்கள. அறிவை பார்த்து நான் பேச முடியுமா அண்ணே? இல்லே சண்முகம், கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் கட்டாயம் மீட் பண்ண வைக்கணும்டா. இல்லே, கூட்டு வரதே ஜெயில் போலீஸா இருக்கான், அவங்கள யாரும் நமக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம்ல. அப்பா பார்த்தா எசக்கி, நீ ஏன் தான் புள்ளதாச்சி பொண்ணு வந்து அலைஞ்சிட்டு கிடக்க? அது பரவாயில்லப்பா. அண்ணா, இவன் எதுக்கு நீங்க வர சொன்ன? ஏட்டி, முத்துப்பாண்டி மாமா டியூட்டில இருக்காரு, எனக்கு என்ன காரை ஓட்ட தெரியும், அதுதான் சிவபாலன் என்ன கூட்டிட்டு வந்தான். நீங்க பாருங்க போலீஸ்காரம்மா, இது ஒன்றும் உங்க ஸ்டேஷன் கிடையாது, இது கோர்ட்டு. யார் வேணாலும் வரலாம், சும்மா ஓவரா சீன் போட வேணாம். டே 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 டே, போதும் போதும், 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சிடாதீங்க. நமக்கு கேஸ் தான் முக்கியம். சண்முகம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்லை, என்ன வக்கீல் வந்துட்டாரா? நம்ம கேஸ் எப்போ வருதான்? வக்கீல் வந்துட்டாரு, 2ஆம் நம்பர் கோர்ட்டு. நம்ம கேஸ் 3ஆவதா வருது, கொஞ்சம் டைம் இருக்குப்பா. அப்பாடா, அப்போ நான் அறிவு கூட பேச கொஞ்சம் டைம் இருக்கும்ல? இல்லை, டைமே இல்லைனா கூட உன்னை அவன்கிட்ட பேச வைக்கிறது என் பொறுப்புல, நீ கவலைப்படாத. அண்ணே, ஜீப் வருதுண்ணே. அநேகமா அதான் அறிவு வர்ற ஜீப்பா இருக்கும். யோ சார். பிபிபி பார்த்து ஓகே சார். இவனை எங்க கொண்டு வரணும்னு கேட்டு அப்போ. சரிங்க சார். நான் செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சம்முவா. அறிவழகன் என் தங்கச்சி வீட்டுக்காரு. என் தங்கச்சி அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிக்கணும்னு ஆசைப்படுதா, கொஞ்சம் பேச விடுங்களேன். ஹலோ, நீங்க பிரசிடண்டா இருக்கலாம், அது கோர்ட்டுக்கு வெளியே தான். இங்க எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அக்யூஸ்டை யாரும் பார்க்கறதுக்கு அலோடு கிடையாது. ஆர் சொன்னது? சட்டம் சொல்லுது. மரியாதையா அந்த பக்கம் போறீங்களா? என்ன சார், எங்களுக்கு சட்டம் தெரியாத தற்குறி நடிச்சிட்டீங்களா? பாருங்க, கோர்ட் வளாகத்துல குற்றம் சாட்டப்பட்டவர், அவருடைய ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லனா அவர் மனைவியிடம் பேசுறதுக்கு தாராளமா உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுதில்ல. பாருங்க, நீங்க அறிவழகனா வைஃபோட பேச விடலண்டா, நேரா ஹால் திறந்த உடனே நீதிபதி முன்னாடி உங்களை பத்தி புகார் சொல்லி கூண்டுல ஏத்திடுவேன், ஜாக்கிரதை. யோ, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பேசிட்டு வா. சரிங்க சார். டேய், என்னடா இந்த சட்டம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நிஜமாவே கோர்ட்டுக்குள்ள அக்யூஸ்டோட மனைவியை பேச அலோ பண்ணுவாங்களா? யாருக்கு தெரியும், சும்மா அடிச்சு விட்டேன். அவர் என்ன லாயரா? அவர் போலீஸ் தானே, அவருக்கே சட்டம் அறகுறையா தான் தெரியும் போல இருக்கு. அதான் சொன்னோடனே நம்பிட்டாப்ல. அநேகமா அண்ணன் வெளியே எடுத்துருவேன்னு நான் நம்புறேன் அறிவு. எடுத்தா நல்லது. இங்க பாரு ரத்னா, நானும் சண்முகம் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த வெங்கடேஷ் கட்டாயமா சாட்சி சொல்லுவான். அந்த மாலதி, வைஜெயந்தி மேடம் அவங்க 2 பேருடைய சதியை பத்தி கண்டிப்பா சொல்லுவான். உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைச்சிடும் அறிவு. வெங்கடேஷன் வந்துட்டானா?
அவனை கோர்ட்டுக்குள்ள வராம இருக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வைஜெயந்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவனை உள்ள கொண்டு வருவேன்னு முத்துப்பாண்டியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வெங்கடேஷன் நிஜமாவே நமக்காக சாட்சி சொல்லுவான்னு நம்புறியா? ஆமாங்க, ஏன் முன்னாடியே சொன்னான். நிச்சயம் அவன் மனசு மாறிட்டான். அறிவு, நாங்க அவன் உயிரை காப்பாத்தணுங்கிற நன்றி கடன் அவனுக்கு இருக்கு. நிச்சயம் வெங்கடேஷ் உங்க 2 பேருக்காகவும் சாட்சி சொல்லுவான். இல்லை, எதுக்குல பயப்படுத? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் அப்பா முருகா இருக்கான், அவன் நிச்சயம் நமக்கு நல்லதான் செய்வான். சார் நான் போய் கேட்டேன், 2வது கோர்ட்டு கூட்டு வர சொல்லியிருக்காங்க சார். டைம் முடிஞ்சு போச்சு, போய் அக்யூஸ்ட் அழைச்சிட்டு வா, உள்ள கூட்டு போலாம். ஓகே சார், போ. ஓகே சார். ஹலோ, டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க போகலாம், வாங்க. டைம் போய்கிட்டே இருக்கு, இன்னும் முத்துப்பாண்டி வெங்கடேஷை கூட்டிட்டு வரலையடா. இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாதல. லேட்டானா கூட கடைசி நேரத்துக்குள்ளே அவன் கூப்பிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி தான் பிளானை போட்டிருக்கு. முன்னாடியே வந்தாலும் பிரச்சனை தான்ல. வண்டியை நிப்பாட்டு, நிறுத்து. போ போ. இந்தா போ. தேங்க்ஸ். என்னட்டி பரணி, முத்துப்பாண்டி மாமா இன்னும் வரலையே. இத்தனை போலீஸ் பாதுகாப்பை தாண்டி வெங்கடேஷ உள்ள கொண்டு வர்றது சாதாரணமான விஷயமா? வருவாரல, சும்மா இரு. இல்லை, இப்போதான் போன்ல பேசினேன், அவன் வந்துட்டு தான் இருக்கான். வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ல, பொறுமையா இருங்க. ஹே, அங்க பாருடா, ரொம்ப மைன்யூட்டா செக் பண்றாங்களே. வெங்கடேஷால எப்படி உள்ள வர முடியும்? வண்டி நிப்பாட்டுங்க, நிப்பாட்டு. கண்ணாடியா இருக்குங்க. சரி போலாம். அதான் நான் பக்கத்துல போய் பார்த்துட்டேன். ஒவ்வொரு போலீஸும் அவங்க மொபைல்ல அந்த வெங்கடேஷோட போட்டோ வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் அடையாளம் பார்க்க முயற்சி பண்றாங்க. ஆமா, எங்க அப்பா முருகன் போட்டோ வச்சிருந்தாவது புண்ணியமாவது கிடைக்கும். இவங்க எதுக்கு வெங்கடேசன் போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்காங்க? இப்போ நீ சும்மா இருப்பா, ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு. இல்லை, நீங்கள் குடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் குடிச்சு கப்பை கொடுங்க. போட்டு வளாகத்தில் குப்பை போடக்கூடாது. இன்னும் குடிக்கல. எல்லாம் குடு. குடல சம்பளம் போய் போட்டு வந்துரு. இல்ல கொடுப்பா. என்னாச்சு, வெங்கடேஷ் வந்துட்டானா? அவங்க வந்த கார் வழியில டிராஃபிக்ல சிக்கியிருக்கான். ஐயோ, எப்படியும் அவன் சரியான நேரத்துல வந்துருவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சண்முகம், ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. வண்டி நிறுத்துங்க. கண்ணாடியா இறக்குங்க. சொல்றேன்ல, கண்ணாடியா இருக்குங்க. பிரியா, போங்க. யோ, என்ன ஆளு நீ? காரை பார்த்தா தெரியல? உள்ள டவலி உட்காந்துருக்காரு, அதுவும் தெரியலையா? அது ஜட்ஜு காரியா? சாரி சார், கொஞ்சம் பார்த்து செக் பண்ணியா? ஏம்ல, அந்த பையிலெல்லாம் எடுத்து வச்சுட்டியா நீயே? எடுத்து வச்சுட்டேன். இல்லை, சொன்னெல்லாம் எடுத்துருக்கலாம். சார், வக்கீல் வந்துட்டார். வணக்கம் வக்கீல் சார். என்னப்பா நீங்க மட்டும் இருக்கீங்க? எங்க வெங்கடேஷ்? வந்துருவாரு சார். உள்ள கொண்டு வரதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சார், அங்கே பார்த்தீங்களா கேட்டில் அம்புட்டு போலீஸை இறக்கி அவனை உள்ளே விடாமல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காவ. அதை மீறி அவனை உள்ளே கொண்டு வரணும்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்துடுவான் சார். இதை பாருங்க, அந்த வெங்கடேஷ் கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு தான் இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ண முடியும். அவன் இல்லைன்னா எல்லாமே க்ளோஸுப்பா. சார், நிச்சயம் வந்துடுவான் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். நீ வேண்டாம் பார்த்துட்டே இருங்க. என்ன ராசப்பா, உன் கிளைண்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? குட் மார்னிங் சார். எப்படியும் ஜெயிக்க முடியாது,
அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு தான் போக போறான். அதுக்காக முன்கூட்டியே உன் கிளைண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டேன். சார், இன்னும் ஹியரிங் நடக்கல. ஹியரிங் நடக்கணும், ஆர்குமெண்ட் நடக்கணும், அடுத்தடுத்து வாய்தா வேற இருக்கு. அதுக்குள்ள நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுறீங்களே சார். யோ, நான் யாரியா? சிவனாண்டி. இந்த கேஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? யோ, இது தேராத கேஸியா? இத போய் எப்படியா எடுத்த? சார், தெரிஞ்சவங்க சார். அதுக்காக தோக்க போற கேஸ தைரியமா எடுப்பியா? யோ, நிறைய ஏரிங்களா நடக்காது. ஒரே ஏரிங்கள கேஸ முடிச்சு விட்டுருவேன். தோத்து போறதுக்கு தயாரா இரு. சார், அறிவழகன் தப்பு பண்ணல. நிச்சயமா அவரு கொலை பண்ணல சார். எதை வச்சுமா அப்படி சொல்ற? சார், என் அப்பா முருகன் சாட்சியா சொல்லுதம் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் நிரபராதி. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அந்த முருகனை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்லு. லெட்ஸ் கோ. இல்ல என்னல இந்த ஆளு நக்கல் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு போறான். அண்ணே, இன்னும் வெங்கடேஷன் வரலையே. இல்லை, பொருள வந்துருவான் அவன். எல்லா ஏற்பாடும் நான் பண்ணியாச்சு. சரிண்ணே. என்னாச்சு, வெங்கடேஷ் வந்தாச்சா? உறுதியா வந்துருவான் சார், உறுதியா வருவான். அடுத்த நம்ம கேஸ் தான்ப்பா, அதுக்குள்ள வந்தாகணும். நான் பார்த்துக்கிட்டேன். இன்னும் 5 நிமிஷம் கூட இல்ல. நீங்க ஆரம்பிங்க. சரி, பாரு. இல்ல சம்மு, என்னல இவன் இன்னும் காணோம். எப்போ வருவான்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், கேஸ் ஆரம்பிக்க போகுது. எங்கடா வெங்கடேஷ்?
இல்லை அங்க என்ன நடக்குது கவனில. அக்யூஸ்ட் யாருப்பா?